சாடி அம்மாவாசை இப்பெல்லாம் தானே கத்தி. அப்பெல்லாம் தோசை திருப்பி அருவா மூக்கு வடை தட்டணும்னு வச்சுக்க, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அவன் வேலையை முடிச்சிருவான். சாம்பார் கொஞ்சம் நல்லா சுவையா இருக்கு. எப்ப பேரம்பேத்தி வரப்போகுது? இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுகிட்ட மொத்து வாங்கணுமா அப்படின்னு. பெயிண்ட் வைக்கிறீங்களா? அம்மாங்களாம் திறந்துருக்குங்க. குளிச்சுட்டு வர்றதோட இல்லை, மூளைக்கு முள்ள இருந்தாலும் அவுத்து போட்டு எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போயிருக்காங்க பாருங்க. தவசம் பண்றாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சாம்பார் சாதம் வடிச்சிருக்கேன், குழம்பு வைக்கிறேன். அமாவாசை, ஆடி அமாவாசை. இன்னைக்கு பருப்புலாம் வேக போட்டு வச்சிருக்கேன். ஆடி அமாவாசை விசேஷமானது. சும்மா இன்னைக்கு நேரம் இல்லை, வேலைக்கு போகணும். சாம்பார் வச்சு வாழைக்காய் வறுவல் பண்ணி, பாயசம் கொஞ்சம் அப்பளம் பண்ணி சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிடுவோம். அது வடை இந்த ஊற வச்சிருக்கேன். கொஞ்சமாக தான் நான் வச்சிருக்கேன். இது தோசை இருப்புதான் நல்லா வாகா வரும். இப்பெல்லாம் தானே கத்தி. அப்பெல்லாம் தோசை திருப்பி அருவா மூக்கு இதுன்ட்டு சாமிக்கு வச்சு சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன். அது நேரம் இருக்கா என்னன்னு தெரியல. போகணும், கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு கிளம்பிடுவோம். அதுக்கு தான் இன்னைக்கு 6:30க்கே எந்திரிச்சேன். அப்படியும் இந்த டைம் வந்துட்டு அவன் நைட்டு வேலை பார்க்குறப்ப இழுத்து போட்டுக்கிட்டு தூங்குறது மாரி 12 மணிக்கு வந்தான். இப்பயும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு சமைச்சதும் எழுந்திரிப்பா குளிச்சுட்டு சாப்பிட்றியான்னா ஏஞ்சி உட்காந்துப்பான். இப்போ அவன் வராதும் நல்லது. வடை தட்டணும்னு வச்சுக்க, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அவன் வேலையை முடிச்சிருவான். ஜீரகம் போட்டாதான் சாம்பார் கொஞ்சம் நல்லா சுவையா இருக்கு. ஆமா, நான் இப்ப ஜீரகம் போடவே மாட்டேன். இப்ப ஜீரகம் போட்டதுதான் சாம்பார் கொஞ்சம் ருசியாவும் இருக்கு. எதுக்கு முழுசா போட்டான்னு வச்சுக்க, வேண்டான்னா டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம ஒண்ணா எல்லாம் எடுத்துதான் போடுது. எது திங்குது? ஆமா, இப்ப ஒருத்தவங்களை பார்த்தேன். அப்படியா? எப்ப பேரம்பேத்தி வரப்போகுது? சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. இது வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா? மருமக வரும். மருமக வரும். மருமகளே பிடிக்காது. அது பிடிக்கும். அது இது சொன்ன பேச்ச இப்ப அங்கங்க பாக்குறோம்ல, அங்கங்க கேக்குறோம்ல. இது வர்ற மருமவ நல்லபடியா நம்மள்ட்ட நடந்துகிட்டுன்னு வச்சுக்க, நம்ம பொண்ணு மாரி வச்சுக்கலாம். ஒரு சில இடத்துல பாக்குறேன், எப்பா இது எனக்கு கவலையே உண்டாயிட்டு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுகிட்ட மொத்து வாங்கணுமா அப்படின்னு. எல்லாத்தையும் என் பேர்ல வச்சிருவேன், அது வேற விஷயம். எல்லாத்தையும் என் பேர்ல வச்சுட்டு நான் கடைசியா நான் போறப்ப நீங்க 2 பேரும் எடுத்துக்கங்க, என் பொண்ணும் பிள்ளையும் எடுத்துக்கங்க, பாதி பாதின்ட்டு கிளம்பிடுவேன். சாமிக்கு ஆடி அமாவாசைக்கு நான் வேலைக்கு போகணும்ல, ஃபோட்டோ கொஞ்சம் விரதம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறப்ப அப்படியே பசுமாட்டுக்கு வச்சிருவேன். காக்கா இங்கே வராது.
நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். போய் இது விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த சாதம் எடுத்துகிட்டு போகிறோம். சாமிக்கு போய் மாட்டுகிட்ட வச்சு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு வருவோம். மாட்டுகிட்ட வச்சுட்டு வருவேன். பெயிண்ட் வைக்கிறீங்களா? இது எது ராயாசுதா? எப்படி விற்பாங்களா? இது இது பழசு, நீங்க பெயிண்ட் வைக்கிறீங்க. சரஸ்வதி பூஜை அப்ப, ஆயுத பூஜை அப்ப கொலு வைக்க எடுப்பாங்க. மாமாங்குளம் திறந்துருக்குங்க. எப்போதும் திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு மகாமக குளம் திறந்துருக்கு. இன்னைக்கு இது தவசம் கொடுக்குறவங்கலாம் இன்னைக்கு கொடுப்பாங்க. கொடுக்காம இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் இன்னைக்கு கொடுப்பாங்க. அதனால ஐயர் வச்சு தவசம் கொடுக்குறாங்க. நான் கால் நனைச்சிட்டு, நான் வீட்டில் குளிச்சுட்டேன், அதனால காலை நனைச்சிட்டு நான் கோயில் உள்ள போகிறேன். இந்த பாருங்க, குளிச்சுட்டு வர்றதோட இல்லை, மூளைக்கு மூளை இருந்தாலும் அவுத்து போட்டு எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போயிருக்காங்க பாருங்க. அதனாலதான் குளத்தை பூட்டிடுறாங்க. ஆமா, பெரிய டீச்சர் போடி வேலையை பார்த்து. அணைஞ்சது அணைஞ்சது தவசம் பண்றாங்க பாருங்க. இதோ ஐயரை வச்சு தவசம் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். எல்லா சாமிக்கும் விளக்கெல்லாம் போட்டு சூடம்லாம் ஏற்றி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். நம்ம போய் மாட்டுக்கிட்ட போய் நிவேத்தியத்தை காமிச்சிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விரதம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும். குளத்துல மகாமக குளத்துல கூட்டத்தை பார்த்தீங்களா? எல்லாம் தவசம் கொடுக்குறாங்க. தவசம் கொடுக்காதவங்கெல்லாம் இப்போ தவசம் தராங்க. இது செம்ம கூட்டம். கோயில் நல்லா குளமும் திறந்துருக்கு. எல்லாம் குளிச்சு முழிட்டு அப்படியே கரையில் வந்து தவசம் கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். விரதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கடைக்கு வேலைக்கு போகணும். வந்து சாம்பார் சாதம் வடிச்சிருக்கேன், வடை அங்கே உள்ளே எடுத்து வச்சுருக்கேன், மாம்பழம், ஒரு வாழைக்காய் வறுவல், பாயசம் வச்சுருக்கேன், தயிர் வச்சுருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு. இதுதான் ஆடி அமாவாசைக்கு நான் செஞ்சு சாமி கும்பிட்ட சாப்பாடு. ஏன்னா இன்னும் செய்யலாம், நேரம் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை. அடுத்த வீடியோ பார்ப்போம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க